பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்த புலவர் பெருமானே, சீமான் புலவர் பெருமானே, உண்மை புரிந்து கொண்டார் உண்மை தெரிந்து கொண்டார் இந்த மானிட குலம்தானே, இந்த மானிட குலம்தானே. பக்குவப்படாத உணவு வயிற்றை கெடுக்கும், பக்குவப்படாத நடிகன் இந்த நாட்டையே கெடுப்பான் என்று எம்ஜிஆர் சொல்வாராம். அப்படி பக்குவப்படாத இந்த நடிகர் சீமான் சின்னஞ்சிறு பல பொய் கதைகள் பேசி இந்த மக்களை எப்படியாவது ஏமாத்தி இந்த வாக்கு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பல பொய்களை சொல்றார். அவர் சொல்லட்டும், AK-57 எடுத்து சுட்டுக்கிட்டு இருந்தேன், ஆமக்கறி சாப்பிட்டேன், ஆம ஓட்டை திருப்பி போட்டு நான் படகுல போனேன், மான் முருகா சாப்பிட்டேன், இதெல்லாம் அவரு பல கதைகள் சொல்லுவார். அதெல்லாம் அந்த மக்கள் நம்பணும், நம்பி வாக்கு செலுத்தணும் அவருக்கு. இதெல்லாம் பேசினாரு, நம்ம அதை பெருசா கண்டுக்கல. ஆனா தந்தை பெரியாரை பற்றி ஒரு பொய்ய சொல்றது, அப்ப நம்ம அதை மறுத்து சொல்லணும். இந்த தமிழ் சமூகம் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவருடைய முகத்திரையை கிழிக்கணும் தான் இந்த காணொலி. அதான் என்ன சொல்றாருன்னா, கணபதி ஐயர்னு ஒருத்தர் வடிவேலு இதே வருது. லட்சுமண ஐயர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து எல்லாருக்கும் நிலம் கொடுத்தாரு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம் பிரிச்சு கொடுத்தாரு, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரு, அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு நிலம் கொடுத்துருக்கட்டுமே. என்னப்போ அவரு ஈரோட்டுக்காரரு, கொம்பிச்செட்டி பாலத்துக்காரரு, மக்களுக்கு செஞ்சாரு அப்படின்னு சொல்றீங்க. இதை யாராவது மறுத்தாங்களா? மறுக்கல. அப்போ தந்தை பெரியாரையும் அவரையும் தொடர்புபடுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தந்தை பெரியார் துறை என்பது வேறு, லட்சுமண ஐயர் துறை என்பது வேறு. அவரா இருக்காரு, தந்தை பெரியாரா இருக்காரு. இவரை கம்பேர் பண்ணி இவர் என்ன சொல்றாரு? இவரு எல்லாம் நிலம் கொடுத்தாரு, பெரியார் நம்மளை படிக்கிற வச்சாருன்னு பீதிக்கிறாங்களே, அந்த பெரியார் எங்கேயாவது 1/2 சென்ட் 1 சென்ட் இடம் கொடுத்து பள்ளிக்கூடம் கட்டி வச்சாரா அப்படின்னு கேட்கிறாரு. உங்க அறியாமையில தீய வைக்க இன்றைக்கு திருச்சியில் காஜாமலையில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எப்படி வந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு தெரியுமா? தந்தை பெரியார் அங்கே திருச்சி மாளிகையிலேயே தங்குகிற பழக்கத்தை உடையவர். அப்ப அங்க ஐயா அவர் யோசிக்கிறார், கிறிஸ்தவர்கள் படிக்கிறதுக்கு பிஷப் கல்லூரின்னு இருக்கு, ஜோசப் கல்லூரின்னு இருக்கு, இஸ்லாமியர்கள் படிக்கிறதுக்கு ஜமால் முகமது கல்லூரி இருக்கு, இந்துக்கள்னு சொல்ற பார்ப்பனர்கள் படிக்கிறதுக்கு தேசிய கல்லூரின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம பிள்ளைகள் ஒன்றா கலந்து படிக்கிறதுக்கு ஒரு பொதுவான கல்லூரி இல்லையே அப்படின்னு யோசிக்கிறார். அப்படின்னு யோசிச்சு அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்களிடத்துல பேசி இதுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, நிலம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய சொந்த நிலம் 20 ஏக்கர் ஐயா கொடுத்து மேலும் அந்த கல்லூரி கட்டுறதுக்கான தொகை 5 லட்சம் ரூபாய். அன்னைக்கு 1965 5 லட்சம் ரூபாய் என்ன மதிப்புன்னு நீங்க கணக்கு போட்டு பாத்துக்கோங்க. அப்ப அதை கொடுத்து இன்னைக்கும் அந்த கல்லூரி இருக்கு. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணமிகு திருச்சி சிவா அவர்கள் சென்ற ஆண்டு அந்த கல்லூரிக்கு போய் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தை ஒருங்கிணைச்சு கூட்டி பல துறைகள்ல அவங்க படிச்சு இன்றைக்கு உலக நாடு முழுக்க அந்த கல்லூரியில படிச்சவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 179 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளில் இந்த கல்லூரி 5வது இடத்துல இருக்குது.